ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 418 பார்க்க போறோம். சாஸ்கேவை காட்டுவாங்க. ஒரோச்சிமாரு அவனோட டீமோட வரப்ப காரின் சாஸ்கே பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கதா சொல்லுவா. ஒரோச்சிமாரு சக்ராவை ரெகக்னைஸ் பண்ண முடியுதான்னு கேட்பான். காரின் இல்ல ஆனான்பா. சீகட்ஸோ ஆனான்னா என்னன்னு கேட்பான். இந்த சக்ரா ரொம்ப மோசமான ஃபீல் கொடுக்குதுன்னு காரின். ஒரோச்சிமாரு அப்படின்னா நம்ம இன்னும் வேகமா போகணும். அந்த ஸ்ட்ரேஞ்சர் சாஸ்கேவை என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு மனசுக்குள்ள இதான் அவனுக்கான முடிவான்னு திங்க் பண்ணுவான். காரின் செம்ம கடுப்பாயிட்டு இன்னும் வேகமா போவா. ஒரோச்சிமாரு டூ மச்சா போனா கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவேன்பா. கை நம்ம மற்றவங்க கிட்ட போலாம். யூத்தோட மேக்ஸ் பவரோட லீட் 10 பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ப்ளூ பீஸ்ட் வெர்சஸ் சிக்ஸ் பேட்ஸ் மாதராங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காரின் சாஸ்கேன்ட் ஓடி வந்து பாக்குறப்ப காபுட்டோ இருப்பான். காரினால ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியாது. யாரா நீன்னு கேப்பா. மற்றவங்களும் வந்திருப்பாங்க. காரின் நீ யாருன்னா தெரியாது, ஆனா சாஸ்கே என்னடா பண்றேன்னு கேப்பா. சீகட்ஸோ இதுதான் நடக்குதான்பா. காரினுக்கு ஒன்றும் புரியாது. ஒரோச்சிமாரு சிரிச்சிட்டே நீயாடா காபுட்டோன்பா. காபுட்டோ இங்க ஒரு குரூப் வேகமா ஓடி வரத சென்ஸ் பண்ண. நீங்க தானே லாடு ஒரோச்சிமாருன்பா. காரின் என்ன அது காபுட்டோவா? சக்ரா டிஃபரெண்டா இருக்கேன்பா. அவன் தோற்றமும் தான்பா சீகட்ஸு. ஒரோச்சிமாரு அவன் சேஜுட்சு சக்ரா அப்புறம் இன்னும் நிறைய பேத்தோட சக்ரான்னு எடுத்து வச்சிருக்கான். உன்னால அவனை ரெகக்னைஸ் பண்ண முடியாம போனதுக்கு எந்த பிளேமும் பண்ண முடியாது காரின். இவன் சக்ரா ரொம்ப மோசமான ஃபீல் கொடுக்குதுன்னா அதுக்கு காரணம் இன்னும் என்னோட சக்ரா அவனுக்குள்ள இருக்குதுன்பா. காரின் சாஸ்கே விட்டு தள்ளி போடான்னு கத்துவா. காபுட்டோ உங்களை எது இங்க இழுத்துட்டு வந்து லாடு ஒரோச்சிமாருன்னு கேட்பான். அதை தாண்டா நானும் அவட்ட கேட்கலான்னு இருந்தன்பா ஒரோச்சிமாரு. ஜூகோ மனசுக்குள்ள என்ன திட்டம் தீட்டுறா ஒரோச்சிமாருன்னு திங்க் பண்ணுவான். சீகட்ஸு மிஸ்டர் காபுட்டோ சாஸ்கேவை அப்சர்வ் பண்ற திட்டம்ல இல்லையே, அது ஒன்ன காபுக்கே இல்லைன்னா சாசுட்டோன்னு ஆக்குன்பா. காரின் அப்படின்னா இதெல்லாம் பண்ணது நீ தானாடான்ட்டு அட்டாக் பண்ண வருவா. அப்படியே ஸ்டாப் ஆவா. காபுட்டோ சீகட்ஸு அதை செய்யற ஆசையில எனக்கு இல்ல, கூடவே சாஸ்கேவை திருடுற எண்ணத்துலயும் இல்லைன்பா. காரின் சாஸ்கேவோட சக்கராவை கொஞ்சம் உணர முடியுதுன்னு திங்க் பண்ணுவா. காபுட்டோ நீ சாஸ்கேக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்பா. காபுட்டோ ஆமா, என்னோட மெடிக்கல் இன்ஜுட்ஸ் மூலமா அதிக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஹஷிரா மசல்ஸோட கூடவே ஒருத்தரோட சஜஷனால இவன் சாகரதுல இருந்து தடுத்திருக்கன்பா. அவன் சொல்றது சரிதான் பாரு டோபிராமா. ஒரோச்சிமாரு சரி சரி இது நான் ரொம்ப மதிச்ச ஹோகாகே லார்ட் செகண்ட் டோபிராமான்பா. திரும்பி இருந்தாலும் காபுட்டோ நீ இப்ப இங்க இருக்கீனா இட்டாச்சியோட ஈசனாமி அந்த இன்ஃபினிட் லூப்ல இருந்து வெளியே வர முடிஞ்சிருக்கு இல்லையான்னு கேட்பான். காபுட்டோ ஆமா, என்னால என்னையே புரிஞ்சுக்க முடியல, நான் யாருன்னு கூட தெரியல, அது உங்களை அளவு பண்ணிச்சு ஈஸியா பதில் சொல்ல என்னை பயன்படுத்திக்க, என்ன இன்னும் அதிகமா இழக்க கிட்ட இருக்காது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைனா ஜஸ்ட் மற்றதை கண்டுபிடிச்சு உனக்குள்ள சேர்த்திக்கணும் ஒன்னான்பா. ஒரோச்சிமாருவோட பிளட் அப்புறம் மற்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பிளட்ல எடுத்து தனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிருப்பான் இல்லையா ஒரு பாஸ்ல. வழி தாங்க முடியாம கத்துறதை காட்டுவாங்க. இல்ல பத்துல இது இன்னும் நான் இல்லன்பா பிரசன்ட் காபுட்டோ. ஆனா இட்டாச்சி அந்த ஜுட்சுவால நான் காபுட்டோங்கிறத ரியலைஸ் பண்ண வச்சிட்டான். அப்புறம் என் வீடு எங்க இருக்குங்கிறதன்பா. உள்ளக்குள்ளே மாறிட்டானோன்பா சீகட்ஸு. ஒரோச்சிமாரு அப்படிப்பட்ட சக்தி தான் ஈசனாமி. அது உன்னை ரீ எக்ஸாமின் பண்ண வச்சு நீ யாருங்க அதை உன்னை ஏத்துக்க வைக்கிற வரைக்கும் அந்த ஜுட்சுவை அண்டன் பண்ண முடியாத அளவுக்கு செட்டப் ஆயிருக்குன்பா. சாஸ்கேன்ட்டு காரின் பக்கத்துல போவா. காபுட்டோ என்னோட ஆள் மனசுல இருந்து என் வீட்டை இழந்துடக்கூடாதுன்னு விரும்புறேன். அப்புறம் ஹிட்டாச்சி செத்து போயும் கூட சாஸ்கேவை பாதுகாக்க விரும்பினான். அவனோட உணர்வுகள் என் இதயத்தை ஸ்ட்ராங்கா தொலைச்சிருச்சுன்பான். சீகட்ஸு டே நீ லேட்டா ரியலைஸ் பண்றடா, நீ தான் அந்த ஃபேக் மாதராவோட சேர்ந்து போரே ஆரம்பிச்சு விட்டதுன்னு கத்துவான். காபுட்டோ அது உண்மைதான், நானும் சரி ஒபிட்டோவும் சரி இந்த உலகத்துல எங்களுக்கான இடம் இல்லைன்னு நினைச்சோம், அதனாலேயே மொத்த பேத்தி இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் நான் இப்ப யாருங்க அதை தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன செய்யணுங்கிறதையும்பா. மாதராவை காட்டுவாங்க. காய் கிட்ட நீ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா இருக்கலாம், ஆனா நீ வெறும் சின்ன கல்லு தான், இந்த பாயிண்ட்ல பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லைன்பா. காய் அதான் மாதராவான்னு கேட்பாரு. கக்காஷி ஆமான் பாரு. மினட்டோ கக்காஷி நீ ஓகேவான்னு கேட்பாரு. கக்காஷி நல்லா தான் இருக்கேன், காய்க்கு தான் தேங்க்ஸ் பண்ணும் பாரு. மினட்டோ அது இல்ல என்னோட சேஜா ட்ரெஸ்ஸிங்க நம்ம மேல பட்டுச்சுல அதை பத்தி கேட்டன் பாரு. கக்காஷி அதுவும் ஓகே தான், பக்கம் வரப்பவே என் காமுயால டைவர்ட் பண்ணிட்டேன் பாரு. மினட்டோ சந்தோஷம் பாரு. காய் சேஜாட்டா சேஜுட்சுவை பத்தியா சொல்றீங்கன்னு கேட்பாரு. சேஜுட்சுவை சென்ஜுட்சுன்னு சொல்லுவாங்க. மினட்டோ அதே தான், சேஜுட்சு மட்டும் தான் வேலை செய்யும் அவனுக்கு எதிராக, கூடவே பிசிக்கல் அட்டாக்ஸ் மாதிரியான தாய் ஜுட்சுன்னு பாரு. யாரா அப்படின்னா இந்த டைம்ல ஃபோர்த் ஹோகாகேவோட சேஜுட்சு காயோட தாய் ஜுட்சு தான் நம்மளோட ஹோப்பான்னு கேட்பான். மினட்டோ தலையாட்டவும். கக்காஷி யோசிச்சு பார்த்தா நீங்க சேஜுட்சுல பெரிய ஆள் இல்லையன்பா. மினட்டோ ஆமா, நேர்மையா சொல்லணும்னா நான் சேஜுட்சுல பலவீனமானவன், சக்கராவை இன்ஃபியூஸ் பண்ணவே எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும், ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது, கூடவே காம்பேட்டை நான் அதை பயன்படுத்தினதும் இல்ல, அதெல்லாம் விட இந்த ஸ்டேட்ல என்னால ஹேண்ட் சைன்ஸ் கூட பண்ண முடியாது, எஃபெக்டிவா சண்டை போடுவானான்னு கூட தெரியலன்பாரு. காய் டக்குன்னு முன்னால போயிட்டு எனக்கு தெரிஞ்சது வைல்ட் ப்ளூ பீஸ்ட்கான ஷோ டைம் இல்லையா, 8 இன்னர் கேட்ஸ் 7 கேட் ஆஃப் ஷாக் ஓபன் பண்ணுவாரு. மாதரா மனசுக்குள்ள ப்ளூ வேப்பரான்னு திங்க் பண்ணுவான். கக்காஷி காயினு கத்துவாரு. மாதரா 8 இன்னர் கேட்ஸ் கேட் ஆஃப் டெத்துக்கு பின்னால இருக்க கேட் ஓபன் பண்ணிருக்கான், ரெட் வேப்பர் கொண்டு வராம நான் இன்சல்ட் பண்றான்பா. காய் அட்டாக் பண்ண வர டாச் பண்ணுவான் மாதரா. மினட்டோ பிளாக் ஸ்பீர் அண்ட் பிளாக் ராட்ஸ்ல படாம
பாத்துக்கன்னு பாரு. வேற லெவல்ல இருக்கும் ஃபைட். மினட்டோ 8 கேட்ஸை காய் மாஸ்டர் பண்ணுவான்னு யார் இமேஜின் பண்ணான்னு பாரு. காரா ஒரு மனுஷனுக்கான மூவ்மெண்ட்ஸ் இல்லைன்பா. காய் இந்த வாங்கிக்கன்ட்டு ஹீரோடோரா ஆஃப்டர்நூன் டைகர் பண்ணுவாரு. வேற லெவல்ல இம்பாக்ட் ஆகும். காய் விழுந்திருப்பாரு. மாதரா பின்னால போயிட்டு அவனோட ட்ரூத் சீக்கர் ஆப யூஸ் பண்ணுவான். மினட்டோ மனசுக்குள்ள பிளாக் ஸ்பியர் வர பாதையில ஃபிளைங் ரெஜினால நானே உள்ள போகணும்னு திங்க் பண்ணுவாரு. வாயில இருக்க குணாயை தூக்கி போட்டு கக்காஷி என் குணா எங்க வீசன் பாரு. சரின்ட்டு கக்காஷி பிடிக்கிறக்குள்ள லீ குறுக்க வந்து காயை தூக்கிடுவான். காரா அது ராக்லின்பா. முன்னால போன ட்ரூத் சீக்கரா திரும்ப வரும். லீ காய் சென்ஸ் நீங்க ஓகேவான்னு கேட்பான். காய் தேங்க்ஸ் பண்ணிட்டு டென்டன் எப்படி இருக்கான்னு கேட்பாரு. லீ அவ ஏதோ செக் பண்ணணும்னு சொன்னா. இங்க வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீங்க தான் ஹீரோடோரா பண்ணதான்னு கேட்பான். கக்காஷி நீ ஓகேவா காயின்னு கேட்பாரு. காய் வேற என்னோட வலது கையும் சில விழா எலும்புகள்லயும் தான் அடிபட்டிருக்குன்னு பாரு. கக்காஷி நம்ம இப்ப அடுத்து என்ன செய்ய? நம்மளோட கடைசி நம்பிக்கையா இருந்த உன்னோட தாய் ஜுட்சுமே வேலைக்காகாம போயிருச்சு. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாரு. காய் கக்காஷியை கூப்பிட்டு என்னோட தாய் ஜுட்சு வேலைக்காகாம போயிடுச்சுன்னு அவசரப்பட்டு சொல்றாரு. ஆனா நம்ம இளமை இன்னும் மறையில நம்பிக்கையை விடாதேன்னு பாரு. லீ காய் சென்சன்பா. காய் நம்ம விரும்புறது எல்லாமே நடந்துராது, உண்மைதான். ஆனா நம்ம என்னைக்கு செய்யணும்னு நினைக்கிற விஷயம் எப்பவும் விருப்பத்துல இருந்து ஆரம்பிக்கும். நான் உன்னை சேலஞ்ச் பண்ண காலங்கள் போலன்பாரு. சின்ன வயசுல காய் என் கூட சண்டை போடு கக்காஷின்னு இருப்பாரு இல்லையா, அதை காட்டுவாங்க. அப்புறம் காய் இது ஒன்றும் வெறும் பேச்சு இல்லைன்பாரு. கக்காஷி அதை செய்ய போறேன்னு சொல்லிடாதேன்பாரு. காய் லீஃபோட ப்ளூ பீஸ்டுக்கான நேரம் முடிஞ்சது, இது ரெட் பீஸ்ட் வர வேண்டிய நேரம் பாரு. கக்காஷி இல்ல ஃபைனல் கேட் ஆஃப் டெத்னு பாரு. லீ ஷாக்காவா. மினட்டோ தயவு செஞ்சு அதை செஞ்சிடாத காய், இன்னும் கடினமா யோசி. இங்க யாரும் அதை விரும்பல, உன் அப்பாவா இருந்தாலும் பாரு. காய் எனக்கு தெரியும், ஆனா அதை நான் விரும்புறேன் பாரு. லீ காய் சென்சே இது அதுக்கான நேரம் நினைக்கிறீங்களான்னு கேட்பான். காய் லீயை கூப்பிட்டு அப்படி பார்க்காதேன்ட்டு ஜாக்கெட் ரிமூவ் பண்ணுவாரு. இந்த தடவை பின்னால வந்து ஆட்டத்தை மட்டும் பாருன்னு பாரு. லீ கண்ணு கலங்கி இருக்கும். பாஸ்ட்ல காய் லீ கிட்ட உன்னை பார்த்தா முதல்ல இருக்க என்ன பார்த்த மாதிரி இருக்கு, நானும் லூசர் தான், ஆனா இன்னைக்கு எலைட் ஜீனியஸ் ஷினோபிஸ்க்கு ஈக்குவலா இருக்கேன். ஈவன் கக்காஷி என்கிட்ட ஈவன் நெஞ்சுட்சு கெஞ்சுட்சு இல்லாம இருந்தாலும் ஸ்பிளண்டிட் ஷினோபி ஆக முடியாதான்னு ப்ரூவ் பண்ண விரும்பினேன். அதான உன் நிஞ்சாவே சரிதானே? அது செம கோல். சண்டை போடுறதுக்கு ஒர்த்தான இலக்கு. அதனால நீ உன் பாதையை நம்பணும், அதை நோக்கி கடினமா ஓடணும், ஸ்ட்ராங் ஆகு. அது மூலமான பின்னால உட்காந்து அந்த ஷோவை என்ஜாய் பண்ணுவேன் இருப்பாரு. பிரசன் காய் தம்ஸ் அப் பண்ணுவாரு. அப்படியே மைட் டேயை காட்டுவாங்க. தம்ஸ் அப் பண்ணுவாரு. காய் அப்பான் பாரு. பாஸ்ட்ல அகாடமி அக்செப்டன்ஸ் ரிசல்ட்னு ஒன்று வரும். இவங்களை மட்டும் தான் அகாடமில எடுத்துக்கணும். அந்த ரிசல்ட் செக் பண்ணிட்டு இருக்கப்ப மைட் காய் தோல்ல உட்கார வச்சிருப்பாரு. நிறைய பசங்க என் பேரு இருக்குன்ட்டு அவ்வளோ ஹாப்பி ஆவாங்க. காய் மட்டும் இங்கேயும் இல்ல இல்லைன்ட்டு சர்ச் பண்ணுவான். அவன் இதயத்துக்கான கண்டென்ட் இருக்கும், தேடி பாடுறான்னு பாரு. டை நெத்தில தண்ணி படும். பார்த்தா காய் அழுதுகிட்டு அகாடமி என்ட்ரன்ஸ் லிஸ்ட்ல என் பேரே இல்லப்பான்ட்டு அழுவான். டை இன்னும் பாரு காய், கடினமா உழைச்சிருக்க, உன்னால முடிஞ்செல்லாம் செஞ்சிருக்க, அந்த எஃபர்ட்ஸ்க்கு ரிவார்ட் இல்லாம போகாது. அந்த கண்ணீர் உன் கண்ணை மங்களாக்கும். உன் பேரை நீ சீக்கிரம் பாப்பேன் பாரு. காய் கண்ணை தொடச்சிட்டு சரிப்பான்ட்டு மைட் காய் பேர் எங்கன்ட்டு பாப்பான். இதை பார்த்து சிலர் சிரிப்பாங்க. இவ பண்ணவே மாட்டான் போல, இதை பார்க்க கூட முடியலன்னு பார்த்தேன். காய் கக்காஷி ஹாட்டை நேமா நோட் பண்ணுவான். காய் திரும்ப அழுக ஆரம்பிச்சிருவான். அப்ப என்ன மன்னிச்சுக்கங்கன்னு. காய் வேற பக்கம் பார்க்காத, கண்டுபிடிச்சிருவேன், உன்னால முடியும் பாரு. எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அகாடமி ஓரியன்டேஷன் நடக்கும். காய் நான் 500 லேப்ஸ் ஓடுனா என்ன ஆல்டர்னேட்டா அக்செப்ட் பண்ணிக்கணும்ங்கிற மெசேஜோட ஓடுவான். இதை பார்த்து ஒரு பையன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டு அலப்பற பண்ணிட்டு இருந்த அந்த பையன் தான் சொல்லி கேட்பான். இது என் அப்பா என்ன எப்பவும் கைவிடாததுக்காகட்டு ஓடுவாங்க. கண்டிப்பா அதை செய்வான்பா. அங்க இருக்க ஒரு பையன் செல்ஃப் ரூல்னா சொல்றான்ட்டு நக்கல் பண்ணுவான். பக்கத்தால இருக்கவன் அப்பெல்லாம் நடக்கும் அவன் டிசைட் பண்ண முடியாதுன்பா. சின்ன பையன் பீசு அதனால நெஞ்சுட்சு கெஞ்சுட்சு ரெண்டுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அவனால செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம்னா அவன் உடம்ப நகர்த்த முடியும், அவ்வளவுதான்பான். சின்ன பையன் கின்மா இருக்கலாம் தான், ஆனா டிராப் ஆகிற நிலமையில இருக்கான்பான். காய் செம டயர்டா இருப்பான். இதை ஒளிஞ்சது பாக்குற காய் கைவிட்டுறாத, இருந்தாலும் சார் எல்லாம் தப்புன்னு பாரு. 235 லேப்ஸ் போகும்போதே காயோட கால் ஸ்லிப் ஆகி விழுந்துருவான். அவனால பாதி கூட செய்ய முடியலன்ட்டு சிரிப்பாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து ஹிரிசன் பார்த்திருப்பாரு. காய் முட்டாள்ட்டு வாயிலேயே குத்துவாரு. காய் மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு ஆல்ரெடி 5 வயசாச்சு, என்னால 500 லேப்ஸ் கூட ஓட முடியலன்ட்டு படுத்துருவான். காய் மன்னிப்பு கேட்காத, அப்புறம் அதுக்காக ஒன்னும் திட்டல, கடினமா ட்ரை பண்றதுக்கு மன்னிப்பு கேட்காத, அது உன்னோட டிட்டர்மினேஷனுக்கே இழுக்கடா காயின் பாரு. காய் அப்புறம் எதுக்குன்பா. காய் ஏன்னா நீ உன்னோட செல்ஃப் ரூல சரியான மேனர்ல அப்ளை பண்ணல. நீ 500 லேப்ஸ் பண்ணா அகாடமில இருக்க வேக்கன்ட் பிளேஸ்க்கு நீ குவாலிஃபை. அது ஒன்னும் செல்ஃப் ரூல் கிடையாது, அது ஒரு விருப்பம், அதை தாண்டி ஒன்னும் இல்லைன்னு பாரு. காய்க்கு ஸ்பார்க் ஆகும். உன்னை தூண்டுறக்கும் சவாலா இல்ல கடினமான சூழ்நிலைய உனக்கு சமாளிக்க உதவருக்கு தான் நீயே உனக்கான ஒரு சுய விதியை விதிக்கிற. உனக்கான செல்ஃப் ரூல நீ உனக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணும். அந்த ரூலால உன்னால ஸ்ட்ரென்த்தை கேதர் பண்ண முடியும், அப்புறம் உன் எஃபர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்புறம் நீ தோத்தே போனாலும் அந்த ரூல் அப்ளை பண்ணனால உன்னால எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்ட் அண்ட் ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். அப்படிதான் செல்ஃப் ரூல்ங்கிறது உண்மையா ஒர்க் ஆகுதுன்னு பாரு. காய் மன்னிப்பு கேட்பான். இருந்தாலும் யாராலையும் உன் டிட்டர்மினேஷன்ல குறைய கண்டுபிடிக்க முடியாது. உன்னால பாதி தான் செய்ய முடிஞ்சாலும் ஹார்ட் ஒர்க் தான். அப்புறம் அதுக்கு நீ பெரிய ஹக்குக்கு தகுதியானவன் பாரு. அப்பான்ட்டு காய் அழுதுட்டு கட்டி பிடிப்பான். இதை பாக்குற 2 லேடிஸ் ஒருத்தி அவங்க என்ன அப்பா பையனான்பா. பக்கத்தால இருக்கவ இது ஏதோ அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு, என்னமோ அந்த பாடி சூட்ஸ் பாரு கேவலமா இருக்குன்பா. டய அந்த சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ் பாரு. அந்த லேடிஸ் பயந்து ஓடுவாங்க. காய் அது ஒன்னும் சப்போர்ட் மாதிரி தெரியல பண்பா. டய அப்படின்னா அதை என்கரேஜ்மெண்ட் பாரு. காய் எனக்கு தெரிஞ்சனால நெஞ்சுட்சு கெஞ்சுட்சு பண்ண முடியாது, அப்புறம் அதாலதான் டெஸ்ட்ல தோத்தன் பாரு. காய் கேளு, உன் இளமை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு உன்னோட முதுக காமிச்சிடாத என்ன போலவேன் பாரு. தம்ஸ் அப் பண்ணிட்டு நெஞ்சுட்சு அண்ட் கெஞ்சுட்சு உனக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸா இல்லாதது எனக்கு சந்தோஷம் பாரு. காய் ஷாக் ஆவான். உன் குறைபாடு தெரிஞ்சுக்கிறது உன் பலத்தை அதிகரிக்கும். உன் தாய் ஜுட்சு ஆல்ரெடி பிரில்லியண்டா ஷைன் ஆகுது. என் சொந்த பையனோட ஸ்ட்ரென்த்தை அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கப்பவே அதை நான் கண்டுபிடிச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாரு. காய் சிரிப்பான். அப்படியே எக்ஸ்பிரஷன் மாறி அப்பா சும்மா சொல்றீங்க தானன்பான். காய் குறைபாடு பலமாகும். திரும்ப செய், கைண்டாரு, லவுடா இருக்கிறது, சிம்பிளா வாழ்றது. பிடிவாதங்கிறது வெறும் அக்கறை, செல்ஃபிஷா இருக்கவங்களா போன போலன்னு பாரு. தப்ப போட்டிருக்க பூனையை காட்டுவாங்க. காய் அதிக முடி இருக்கவங்கப்பான்னு கேட்பான். அவங்களும் போன போலதான் பாரு. பெரிய டாஸோ இருக்கவங்கப்பான்னு கேட்பான். டாஸோங்கிறது சென்டர் கோர் ஆஃப் த பாடி. காய் அவங்களும் போன
போல தான் பாரு. சுனினா இருக்க லீப் ஷினோபிஸ் 2 பேரு மைட்டா என்ன திரும்பவும் பையனோட ட்ரைனிங்ட்டு விளையாண்டு இருக்கேன்னு கேட்பான். பக்கத்தால இருக்கவன் கடினமா ஓல எட்டர்னல் கெனினா இருக்குன்னு சிரிப்பான். கிளம்பிடுவானுங்க. டாய் கண்டிப்பா சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ் பாரு. காய் கோவப்படுவான். அந்த 2 ஷினோபி போற வழியில அவனை பாரு இந்த வயசுல சின்ன பையனோட நடந்துட்டு ஜோக் பண்ணிட்டு இருக்கான்பான். கல்லு மண்டையில படும். என்னடான்ட்டு திரும்பி பார்ப்பாங்க. காய் இருப்பான். காயோட புடியும் நான் எதுக்கிட்ட பண்ணேன்னு கேட்பாங்க. காய் எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்கடான்பான். ஸ்டூப்பிடுங்க அவன் ஸ்டூப்பிட் தாண்டான்பாங்க. காய் என் அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொன்னா அவன் மூஞ்சில 5 தடவை குத்துவான். அதான் என் செல்ஃப் ரூல்னு அடிக்க போவான். தலையில கை வச்சு பிடிச்சுக்குவான். பக்கத்துல இருக்கவன் செல்ஃப் ரூல் இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் நான் இதை சொல்றேன் கொப்பன்லாம் ஒண்ணும் இல்ல. நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு செய்ய முடியாதவன். தாய் ஜுட்சுல கூட சிறந்தவன் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? கெனினை விட ஒரு கமெடியன். இதை கேட்டு பக்கத்துல இருக்கவன் பயங்கரமா சிரிச்சுட்டு அப்புறம் அந்த கமெடியன் யூத்துங்கிறது ஜோக் இல்லைன்ட்டு ஜோக் பண்ணுவான்பான். காய் இதோட 2 தடவை தப்பா பேசிட்ட 10 பஞ்சுன்ட்டு கோவப்படுவான். அப்படின்னா நாங்க உன்னை 20 தடவை குத்துவோண்டான்ட்டு அடிச்சு பொழந்துருவானுங்க. அடச்சான்ட்டு காய் எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். கக்காஷி குறுக்க வந்து 2 பேத்தையும் அடிச்சு பொழப்பான். கக்காஷி காய் கிட்ட வந்துட்டு கொப்பாவை பத்தி இப்படி பேசுறானுங்க, உன்னால ஒரு பஞ்சு கூட திரும்ப கொடுக்க முடியுங்க, அதனால நம்ப முடியும்ட்டு போயிடுவான். கக்காஷி சாக்குமோ கிட்ட போறப்ப காயோட கண் கலங்கும். எந்திரிச்சு நிப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா பாப்பாஸ் யூத்துங்கிற எபிசோட தான் ஆட்டோஷிப்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பாங்க.